தூத்துக்குடி மாநகரத்தில் முந்தின நாள் அந்த குளம் உடைஞ்சு தண்ணி இங்கே உள்ளே வந்ததுனால இந்த 16வது வார்டு முழுவதுமாக தண்ணி உள்ளே புகுந்து தாழ்வான இடங்களில் தண்ணி தேங்கி உள்ளது. கடந்த மழையின் போது தேங்கி உள்ள தண்ணி மற்றும் இப்பொழுது குளத்தில் வந்த தண்ணி என்று மக்களோட இன்னைக்கு காலையிலிருந்து வடிய தொடங்கிட்டதுனால இன்னைக்கு இப்போ தண்ணியெல்லாம் பம்ப் அவுட் பண்ணி வெளியே அனுப்புகிறோம். குறிப்பாக இந்த இடத்துல வந்து தமிழ்நாடு அரசினுடைய வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் 2 டிராக்டரோடு கூடிய ஒரு 30 குதிரை திறன் கொண்ட கிட்டத்தட்ட விரைவாக நீரை அகற்றக்கூடிய இன்ஜின் வந்து இன்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுரைப்படி உத்தரவுப்படி நம்முடைய வேளாண்மை துறை அமைச்சர் அவர்கள் நம்முடைய இங்கே அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அதுபோல மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுரைப்படி 50க்கும் மேற்பட்ட மோட்டார்களும் பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருக்கிறாங்க. பல்வேறு பகுதியிலிருந்து அரசு பொறியாளர்கள் இப்போ கோயில்பட்டி நகராட்சி, ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சி என்னெல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பொறுப்பு அரசு அதிகாரிகளும் பொறுப்பில் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவ்வாறு நம்முடைய மாநகரம் முழுவதும் தேங்கியுள்ள தண்ணீரை அகற்றுவதற்கு துரிதமாக அரசு இயந்திரம் நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவுப்படி பணிகள் நடைபெற்று வருகிறது என்பதை கூறிக்கொள்கிறேன்.